ஸோ ஹாய் கைஸ். இன்னொரு ஃபயர் வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. ஸோ நீங்க வந்துட்டு என்னோட சேனல் வந்துட்டு நீங்க லைக் ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க. லைக் நீங்க வந்துட்டு என்னோட சப்ஸ்கிரைபர் அப்படின்னா, டெஃபினட்டா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் நெறைய ஃபயர் வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்துட்டு மார்ச் மாசத்துல ஆ எனக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. ஸோ அத பத்தியும் ப்ளஸ் வந்துட்டு ஆ உங்கள நெறைய பேர் வந்துட்டு ஃபைவர் கத்துக்கணும், லைக் ஃபைவர்ல ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் கேட்குறீங்க. ஸோ இந்த வீடியோ எத பத்தி அப்படின்னா, உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நான் வந்துட்டு லைக் லாஸ்ட் 3 மந்த்ஸா வந்துட்டு நான் ஃபைவர்ல எவ்வளோ ஏர்ன் பண்றேன், என்ன அந்த ப்ரூஃப்ஸ் எல்லாமே நான் வந்துட்டு வீடியோவா போட்டுட்ருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்துட்டு லைக் மார்ச் இப்ப என்ன டேட்டு 6ஆ? ஸோ ஒரு வாரத்திலேயே வந்துட்டு உங்களுக்கு ஒரு சூப்பரான ஆர்டர் வந்திருக்கு. ஸோ அத பத்தியும் நான் உங்களுக்கு காமிக்க போறேன். அண்ட் தென் ஃபைவர் பத்தி கொஞ்சம் பேசிட்டு, அண்ட் நீங்களுமே வந்துட்டு ஃபைவர்ல ஜாயின் பண்ணி எப்படி ஏர்ன் பண்ணலாம்? அண்ட் அதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் என்னென்ன? அண்ட் நெறைய பேர் வந்துட்டு டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் நெறைய கேட்குறீங்க. ஸோ அது எல்லாத்தையும் வந்துட்டு சொல்லும் விதமா தான் இந்த வீடியோ இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அண்ட் நீங்க வந்துட்டு நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கு மட்டும் யூஸ்ஃபுல்லா இல்லாம எனக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால லைக் திஸ் வீடியோ அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டூ சப்ஸ்கிரைப் தி சேனல். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ இதுதான் வந்துட்டு ஃபைவர் டேஷ்போர்ட் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நீங்க என்னோட சப்ஸ்கிரைபரா இருந்தீங்கன்னா ஆப்வியஸா உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அண்ட் ஃபைவர்ல வந்துட்டு லைக் இன்டர்ஃபேஸ் யுஐ கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆ நீங்க வந்துட்டு ஃபைவர் யூஸரா இருந்தீங்கன்னா டெஃபினட்டா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த யூஐ வந்துட்டு லைக் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கு. லைக் அந்த டேஷ்போர்ட பார்த்துட்டு, இந்த ஒரு நியூ டேஷ்போர்ட பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா ஃபீல் ஆகுது. ஸோ இந்த டேஷ்போர்ட் எப்படி இருக்கு அப்படின்றத கீழ கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. உங்களுக்கு கன்ஃப்யூசிங்கா இருக்கா அப்படின்றதையும் சொல்லுங்க. ஸோ இங்க பாருங்க. ஸோ நான் இந்த மாசத்துல ஃபர்ஸ்ட் வீக்லயே எனக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்குன்னு சொன்னேன்ல. ஸோ அதுதான். ஆல்ரெடி நம்மளோட பவுச்ல ₹4200 இருக்கு. லைக் அதெல்லாம் வந்துட்டு ஆர்டர் கம்ப்ளீட் ஆகி 40 டேஸ் கழிச்சு மணி சேரும்ல. ஸோ அந்த அமௌண்ட் வந்துட்டு இதுல இருக்கு. அண்ட் 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்துட்டு எனக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சது. ஸோ அது வந்துட்டு வொர்த் ஆஃப் ₹40,000. ஸோ 39,350. ஸோ அதான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. அண்ட் இது வந்துட்டு ஆ லைக் 7 டேஸ் முன்னாடி கம்ப்ளீட் பண்ண ஆர்டர். ஸோ அதுதான் 4200. ஸோ இது என்ன ஆர்டர் அப்படின்னு நீங்க நெறைய பேரு கேட்குறீங்க. லைக் சம்பாதிக்கிறீங்கன்னு சொல்றீங்க ப்ரோ. எந்த சர்வீஸ் நீங்க குடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்குறீங்க. ஸோ அத பத்தி நான் டீட்டெயிலா இதில பேச போறேன். ஸோ நான் குடுக்குற சர்வீசஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ எடிட்டிங், யுஐ/யுஎக்ஸ் டிசைன் அண்ட் நோ கோட் வெப் டெவலப்மென்ட் அண்ட் யுஜிசி. ஸோ இந்த 4 சர்வீசஸ் தான் நான் குடுத்துட்டுருக்கேன். அண்ட் இதில தான் லைக் நான் ஏர்ன் பண்ற எல்லா காசுமே வந்துட்டு இந்த 4 சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணி தான் நான் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஓகேவா? கிளியர் ஆயிடுச்சா? ஓகே. ஸோ இந்த ஆர்டர் வந்துட்டு இது மூலியமா கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யுஐ/யுஎக்ஸ் ப்ராஜெக்ட் வந்துச்சு. ஸோ இது வந்துட்டு இன்டர்நேஷனல் கிளையண்ட். ஸோ அதனால தான் இந்த அமௌண்ட் லைக் ஒரு யுஐ/யுஎக்ஸ் ப்ராஜெக்ட்க்கு ஐ காட் 40,000 ஆ லைக் ஒரு ஆர்டர்ல அந்த அமௌண்ட் வந்துச்சு. ஸோ இது வந்துட்டு யுஜிசி மூலியமா வந்தது. ஸோ அந்த 4200 ஸோ அதுதான் ஓகேவா? ஸோ இத தான் நான் உங்களுக்கு காட்டணும்னு விரும்பினேன். இத தவிர்த்து இன்னமும் உங்கள்ட்ட பேச வேண்டியது இருக்கு. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஸோ சிங்கிள் ஆர்டர் தான். அத நான் ஸ்ப்ளிட் பண்ணி 2ஆ கேட்டுருக்கேன். ஸோ ஒரே ஆர்டர்ல வாங்குறத விட 2 ஸ்ப்ளிட்டா லைக் 2 ஸ்ப்ளிட்ஸா வாங்குனீங்கன்னா இன்னுமே பெட்டரா இருக்கும்னு சொல்லிட்டு நான் அப்படி வாங்கிட்டேன். ஸோ ஒண்ணு வந்துட்டு 90,000 இன்னொன்னு வந்துட்டு 17,000. ஸோ அதுதான் வந்துட்டு இங்க 38,000 லைக் கம்பைன்டா இருக்கு. ஓகேவா? ஸோ நான் இங்க வந்துட்டு அ கிளையன்ட்டோட டீடெயில்ஸ் வந்துட்டு ஷேர் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் அத ஹைட் பண்ணியிருக்கேன். அண்ட் கூடிய சீக்கிரத்தில நம்ம வந்துட்டு லெவல் 2 போக போறோம். ஸோ நான் இப்ப லெவல் 1ல இருக்கேன். ஸோ கூடிய சீக்கிரம் லெவல் 2 போப்போறேன். ஸோ ஏர்னிங்ஸ் காமிச்சாச்சு. ஸோ இனிமேல்ட்டு நம்ம மெயின் மேட்டருக்கு வருவோம். ஸோ நீங்க நெறைய பேர் வந்துட்டு Fiverrல ஏர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு நெறைய ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்பவே வந்துட்டு கஷ்டப்பட்டு ரொம்ப எஃபோர்ட் போட்டீங்க. பட் ஆனா உங்களால நெறைய பேரால ஏர்ன் பண்ண முடியல. ஸோ அது எதனாலனா ஃபியூ ரீசன்ஸ்னால தான். ஸோ உங்களோட சர்வீஸ் ஸ்ட்ராங்கா இல்லன்னு அர்த்தம். ஸோ நீங்க குடுக்க போற சர்வீஸ் வந்துட்டு காம்படிஷன் லெஸ்ஸா இருக்கணும். லைக் ஹை காம்படிஷனா இருந்தாலுமே நீங்க அதில ஸ்டாண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அது வந்துட்டு ரொம்ப முக்கியமான விஷயம். சர்வீஸ்ல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. நீங்க என்ன சர்வீஸ் குடுக்குறீங்களோ அத கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. அண்ட் 2வது வந்துட்டு கிக் கிரியேட் பண்றது. ஸோ ஒரு கிக்க கிரியேட் பண்ணும்போது, அத ப்ராப்பரா கிரியேட் பண்ணணும். அண்ட் இத வந்துட்டு நான் ஆல்ரெடி Fiverr டியூட்டோரியல்ல வந்துட்டு டீட்டெயிலா எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்போம். ஒரு கிக் எப்படி கிரியேட் பண்றதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கலன்னா, ஐகார்ட்ல நான் அந்த வீடியோ அட்டாச் பண்றேன். அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் குடுக்குறேன். ஸோ யூ கேன் செக் த வீடியோ லேட்டர். இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு. அண்ட் 3வது வந்துட்டு எஸ்இஓல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. நீங்க குடுக்க போற சர்வீஸ் வந்துட்டு ரைட் கீவேர்ட்ஸ்ல வந்துட்டு லைக் டெப்ளாய் அண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. இப்ப நீங்க வந்துட்டு ஒரு வீடியோ எடிட்டிங் சர்வீஸ் குடுக்குறீங்க அப்படின்னா, லைக் டிஸ்கிரிப்ஷன்லயும் சரி, அண்ட் தென் ஹேஷ்டேக்ஸ்லயும் சரி. ஸோ அது எல்லாமே வந்துட்டு ப்ராப்பரா உங்களோட சர்வீஸ மேட்ச் பண்ற மாரி குடுங்க. ஸோ அது எல்லாமே ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் எஸ்இஓ ஆப்டிமைஸ்டா உங்க கிக் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் பேசிக். ஓகேவா? ஸோ அது டீட்டெயிலா என்னால திரும்பியும் எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியாது. ஏன்னா ஆல்ரெடி எல்லாமே பேசின விஷயம் தான். ஸோ டெஃபினட்டா நீங்க போய் Fiverr டியூட்டோரியல் செக் பண்ணுங்க. யூ வில் கெட் சம் ஐடியா அபௌட் இட். ஓகேவா? அண்ட் தென் இன்னொன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லணும். ஸோ எனக்கு லைக் நான் ஒரு 1 இயரா Fiverrல இருக்கேன். லைக் 1 இயர் கூட இல்ல. ஒரு 6 to 8 மந்த்ஸ் தான் ஆகுது நான் Fiverrல ஜாயின் பண்ணி.
ஸோ ஆல்ரெடி நான் ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணி நெறைய ஐடியா வாங்கியிருக்கேன். ஸோ அந்த எல்லா நாலேட்ஜும் ப்ளஸ் இந்த நாலேட்ஜ் எல்லாம் சேர்த்து ஐ ஹவ் கிரியேட்டட் அ ப்ளூ பிரிண்ட். ஸோ ஆப்வியஸா வந்துட்டு என்னோட நாலேட்ஜ்லாம் எஃபோர்ட்லாம் போட்டு தான் நான் அத கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இட் டுக் மீ அரவுண்ட் 5 டூ 7 டேஸ் அத கிரியேட் பண்றதுக்கு டைம் ஆச்சு. லைக் என்னோட நாலேட்ஜ் ஸோ எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் நான் கலெக்ட் பண்ணி ஒரு அ லைக் ப்ளூ பிரிண்ட்டா ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ ஆப்வியஸா வந்துட்டு நான் இத ரொம்ப காசுக்குலாம் விக்க போறதில்ல. ஸோ ஜஸ்ட் ₹299 தான் நான் உங்களுக்கு குடுக்க போறேன். ஸோ அந்த ₹299 பே பண்ணி உங்க எல்லாருக்குமே வந்துட்டு என்ன விஷயம் கிடைக்கும் அப்டின்ட்டு நீங்க கேட்குறீங்க அப்டின்னா, ஸோ நான் அந்த ப்ளூ பிரிண்ட்டே காமிச்சிடுறேன். ஸோ தட் யூ கேன் ஆல்சோ ஏபிள் டூ சீ. ஸோ இதுதான் அந்த ப்ளூ பிரிண்ட். ஸோ இங்க வந்துட்டு நான் என்னென்னலாம் அந்த ப்ளூ பிரிண்ட்ல வந்துட்டு இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ரூவன் EGCU சீக்ரெட்ஸ் அண்ட் லோ காம்படிஷன் ஹை டிமாண்ட் டிக்ஸ் ஃபார் 2026 அண்ட் டூல்ஸ் வந்துட்டு உங்கள நெறைய பேருக்கு ஃபைவர் டூல்ஸ் என்னன்றது தெரியாது. லைக் ஃபைவருக்குமே வந்துட்டு நெறைய டூல்ஸ் வந்துட்டு இருக்கு. லைக் கிக் கிரியேட் பண்ணும்போதோ ஆர் எல்ஸ் வந்துட்டு ஆ லைக் ஹை காம்படிஷன் அண்ட் லெஸ் காம்படிஷன் உள்ள நீஷஸ்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ எத்தன ஆர்டர்ஸ் வந்துட்டு ஆக்டிவ் ஆர்டர்ஸ் நெறைய நீஷஸ்க்குலாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு ஒரு சிட்ட லைக் ஒரு செட் ஆஃப் டூல்ஸ் இருக்கு. ஸோ அதுதான் இந்த ஃபைவர் மேட்ன்றதும் அண்ட் தென் வந்துட்டு ஃபைவ் பியோ மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு 2 டூல்ஸ் இருக்கு. ஸோ அதுதான் நான் அதையும் பத்தி டீட்டெயிலா சொல்லியிருக்கேன். அண்ட் பேமெண்ட் கேட்வேஸ் எப்படி ஒரு கிக் எப்படி கிரியேட் பண்றது? அண்ட் கேன்வாஸ் கிட்ட இருந்து நீங்க எப்படி லைக் உஷாரா இருக்கிறது. அது எல்லாமே நான் வந்துட்டு டீட்டெயிலா சொல்லி ஒரு ப்ளூ பிரிண்ட் ரெடி பண்ணியிருக்கேன். கீழ வந்துட்டு யூ கேன் ஏபிள் டூ சீ த டேபிள் ஆஃப் கன்டென்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு கூட நீங்க அந்த என்னென்ன சாப்டர்ஸ் என்னென்ன கான்டென்ட்ஸ்லாம் வந்துட்டு இதில உள்ள இருக்கு அப்படின்றத நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ தட் யூ கெட் சம் ஐடியா. உங்களுக்குமே ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஓகே இதெல்லாம் இருக்கு. நம்ம ஏதாவது புதுசா கத்துக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு யூ கெயின் சம் கான்ஃபிடன்ஸ். அ ஸோ அதுக்காக தான் நான் இத உங்களுக்கு காட்டுறேன். ஆப்வியஸா எதையுமே வந்துட்டு எப்படி சொல்றது? ஒரு விஷயம் நம்ம எஃபோர்ட் எடுத்து ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னா, ஒரு சின்ன அமௌண்ட்டாச்சும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்ல. ஸோ அதுதான். இப்போ ஒரு கம்பெனிக்கு நீங்க வேலைக்கு போறீங்க அப்படின்னா, உங்க எஃபோர்ட்க்கு ஏத்த ஒரு சின்ன அமௌண்ட்டாவது நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாரி தான் நான் கஷ்டப்பட்டு கிரியேட் பண்ண ஒரு ப்ளூ பிரிண்ட். அது ஒரு ஜஸ்ட் ஒரு ₹299க்கு நான் அத விக்கிறேன். அண்ட் ₹299 உங்களுக்கு வொர்த்தா இருக்கும். ஸோ ஐ கேன் கிவ் யூ மை வேர்ட். ஸோ இந்த புக் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஆ நீ என்ன டவுட் வேணாலும் என்கிட்ட கேட்கலாம். பர்சனலா என்ன டவுட் வேணாலும் கேட்கலாம். என்னோட Instagramல என்ன மெசேஜ் பண்ணுங்க. லைக் நான் உங்க புக் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். அண்ட் நான் அந்த புக் ஃபுல்லா படிச்சுட்டேன். ஸோ ஃபர்தரா எனக்கு சில டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா, ஃபீல் ஃப்ரீ டூ அப்ரோச் மீ அண்ட் ஐ வில் டெஃபினெட்லி கெட் இன் டச் வித் யூ அண்ட் டில் தென் நீங்க என்னலாம் டவுட்ஸ் கேட்குறீங்களோ எனக்கு டெஃபினட்டா தெரிஞ்சா அத டெஃபினட்டா உங்களுக்கு ஷேர் பண்றேன் அண்ட் சொல்லியும் குடுக்குறேன். ஓகேவா? ஸோ நான் ஏதோ பெரிய எக்ஸ்பர்ட் லெவல் லைக் டாப் ரேட்டர்லாம் இல்ல. நான் இப்ப தான் லெவல் 2 ரீச் பண்ண போறேன். ஸோ எனக்கு இருக்கிற நாலேட்ஜ்க்கு எனக்கு என்னலாம் தெரியுமோ அதெல்லாம் நான் இந்த புக்ல ஷேர் பண்ணியிருக்கேன். டெஃபினட்டா ஆஸ் அ பிகினரா உங்களுக்கு இந்த புக் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அண்ட் இன்னொன்னு சொல்றேன். இந்த ப்ளூ பிரிண்ட் வந்துட்டு லைக் 30 டூ 32 பேஜஸ் கிட்ட இருக்கு. ஸோ கம்ப்ளீட்டா இன் டெப்த்தா நான் எல்லாமே உங்களுக்கு குடுத்துருக்கேன். ஸோ தட் உங்களுக்கு வந்துட்டு எதுவும் லெஃப்ட் அவுட் ஆயிறக்கூடாதுல்ல. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையுமே நான் அதில மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ப்ளூ பிரிண்டோட லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ அந்த லிங்க்க கிளிக் பண்ணி யூ கேன் பர்ச்சேஸ் த ப்ளூ பிரிண்ட் அண்ட் கெட் த இன்ஸ்டன்ட் ஆக்சஸ் ரைட் நவ் இட்செல்ஃப். ஸோ ஐ வில் பி வெயிட்டிங் ஃபார் யூ ஆல் தேர். ஸோ ப்ளூ பிரிண்ட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு கட்டாயம்லாம் கிடையாது. ஸோ நீங்க ஒரு விஷயத்தில லைக் அச்சீவ் பண்ணணும் அப்டின்னா, யூ ஹேவ் டூ டேக் தட் ஸ்டெப்ல. ஸோ அதனால வேணுன்றவங்க மட்டும் ப்ளூ பிரிண்ட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட்ஸ் இட் கைஸ். இந்த விஷயத்த நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும். அண்ட் தென் மார்ச்ல கிடைச்ச ஒரு ஆர்டர வந்துட்டு உங்க எல்லாருக்கும் ஷோ பண்ணணும். டூ யூ நோ கிவ் யூ சம் கான்ஃபிடன்ஸ். அதனால தான் இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணிருக்கேன். ஸோ அண்ட் ஆல்சோ இந்த மார்ச் எண்ட்ல நம்மளுக்கு வந்துட்டு எவ்வளோ அமௌண்ட் சேர்ந்திருக்கு, லைக் எவ்வளோ ஆர்டர்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் மார்ச் எண்ட்ல இன்னொரு வீடியோ நான் போடுறேன். ஸோ அதுக்கு மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஷேர் யுவர் ஃபீட்பேக் இன் த கமெண்ட்ஸ். லைக் ஃபைவர பத்தி எதனா டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் எதுவா இருந்தாலும் சரி, கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் உடனே ரிப்ளை பண்றேன். ஸோ தட்ஸ் இட் கைஸ். See you all in the next video. Happy learning.